2 முறை இயேசு சொன்னார், எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதேன்னு சொன்னாரு. அதோட ஆஃபாய் ஒளிஞ்சுட்டான். 3வது வரும்போது அவனும் எழுதி இருக்கிறதேன்னா, அவன் எழுதி இருக்கிறேன்னு சொன்னா பாருங்க, இவர் சொல்லி இருக்கிறதுன்றாரு. ஒரு வாத்தியார் வந்து இந்த கணக்கு ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாருன்னா அவர் நல்ல வாத்தியாரா? அதெல்லாம் ஈஸியா அப்படின்னவரும் நல்ல வாத்தியாரா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கையை தட்டுங்க. சொன்னது யார்? பவுல் அல்ல, பேதுரு அல்ல, யாக்கோபு அல்ல, சாட்சாத் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெதுவானது. என்னுடைய நுகம் அன்றைக்கு அந்த வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது உண்மை என்றால், அந்த வார்த்தையை பேசினவரே உங்களுக்கும் அந்த வார்த்தையை பேசியிருப்பார் என்றால், அந்த வார்த்தை சற்றும் வல்லமை குறையாமல் இன்றைக்கும் உங்களை சுற்றி அற்புதங்களை சிருஷ்டிக்கும் என்பதில் மாற்றமே கிடையாது. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேச வருகிற விஷயம் என்ன, how to increase the level of faith. how toன்ற கூட எடுத்துறேன். you can increase the level of your faith or you can extend the boundary of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் எல்லையின் அளவை நீங்கள் நினைத்தால் அதை விரிவாக்கிக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் உங்கள் விசுவாசத்தின் அளவை இந்த இரவு வேளையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது விசுவாசம் வளர்ந்தவர்களாக நீங்கள் திரும்பி செல்லலாம். விசுவாசத்தை வளர்ப்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம். விசுவாசத்தில் வாழ்வது, விசுவாசத்தில் நடப்பது என்பது எளிமையான ஒரு விஷயம். ஏன் எளிமைன்னு நான் சொல்கிறேன்னா பல காரணங்கள் இருக்குது. அந்த ஒரு மேஜர் காரணம் என்னென்னா, கடினமான எதையும் தேவன் செய்ய சொல்ல மாட்டார்னு எனக்கு தெரியும். ஆகவே ஹேகின் சொல்றாரு, தேவன் உன்னை செய்யன்னு சொன்னார்னா கட்டாயம் உன்னால் அது முடியும்னு அர்த்தம். உன்னால் முடியாததை அவர் சொல்ல மாட்டார். நீ எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த பவுண்டரி ஆஃப் யுவர் ஃபெய்த், எக்ஸ்டெண்ட் த பவுண்டரி ஆஃப் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாச அளவை இந்த இரவு வேளை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் விசுவாச அளவை நீங்கள் பெரிதாக்கி கொள்ள முடியும். ஸோ வழக்கம் போல் நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம பேசணும் ஃபெய்த்தை பற்றி. ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா அதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்தேன். இதை பாருங்கள், இது ஒரு சப்ஸ்டன்ஸ். இதை என்னால் தொட்டு உணர முடியும். இது என்னிடத்தில் இருக்கிறதை என்னால் உணர முடியும். இது ஒரு மாயை அல்ல, இது ஒரு இமேஜினேஷன் இல்லை. இது என் மனசில் தோன்றுகிற பொய்யா ஒரு 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 இருக்கு சார், நான் விசுவாசிக்கிறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர்கிட்ட இல்லைன்றதை அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்படி ஆகிப்போச்சு பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில். நான் விசுவாசிக்கிறேன் சார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்ற கோடு எழுதியிருக்காங்க அதுக்கு. ஆனால் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். கையை தட்டுங்க. இட்ஸ் நாட் அன் இமேஜினரி திங், இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் இங்கே இருப்பது எவ்வளவு உண்மையோ அப்படி விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும்போது அதை உங்களால் உணர முடியும். என்கிட்ட இருக்கு, இது நடக்கும். அப்போ இது எனக்குள்ளே இருந்தால் வெளியில் யாருக்குமே தெரில. இப்போ நான் எனக்குள்ளே இப்படி வச்சுக்கிறேன். இதை இப்போ உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுதா இல்லையா? அப்படி தான் ஃபெய்த் உங்களுக்குள்ளே இருந்தால், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஃபெய்த் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக சிங்கமாக இருப்பீங்க. நடக்குதா இல்லையான்னு பார். 4 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கையில் எவன்ட்டையும் காசு இல்லை. உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது. இல்லை, உங்கள்கிட்டையும் காசு இல்லை. எல்லோரும் பயங்கர பசியில் இருக்கிறாங்க. மதியம் சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டலில் பார்த்தா பெரிய ஹோட்டலாக இருக்குது. உள்ளே போய் 5 பேர் சாப்பிட்டோம்னா குறைஞ்சி ஒரு 2000 ரூபா ஆகுன்ற மாதிரி. இது எவன்ட்டையும் காசு இல்லாத நேரத்தில் இங்கே முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்காங்க. நீ பின்னாடி போகிறீங்க, ஒரு கவர் கிடக்குது, எடுத்து பார்க்குறீங்க, ஒரு 10,000 ரூபா இருக்குது. டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் தெரியும் உங்களுக்குள்ள 10,000 ரூபா இருக்குன்னு. இப்போ வாங்கப்பா சாப்பிட போகலான்றது எப்படி கூப்பிடுவீங்க? வாயா, பெரிய ஹோட்டல் வாயா, பார்த்துக்கோமியா. இல்லை, ஹோட்டல் பெருசாக, பில்லுகளில் பெருசாக போட்டுற போகிறாங்க. 5 பேரும் பதறுவாங்க. ஆனால் நீ மட்டும் பதற மாட்ட. ஏன்னா உனக்கு தெரியும் உனக்குள்ள ஒன்று
கையத்தட்டு. ஆமென். அப்படித்தான் 10 பேர் வியாதியை குறித்து பயப்படும் போது தேவனோடு பேசி தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவன் தைரியமா இருப்பான். 5 பேர் டோன்ட் வரி, எல்லாம் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். 300 பேர் பயந்துக்கிட்டாங்களாம், இருப்பமா சத்துருவமானு. பவுல் சொன்னா, இந்த புயலின் நிமித்தம் உங்கள் ஒருவன் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் தலை முடி ஒன்றும் கீழே விழாது. நாளைக்கு நான் ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், ஆகையால் என்னோடு கூட உங்கள் ஒவ்வொருவரின் ஜீவனையும் காப்பாற்றுவேன் என்று தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நேற்று இரவில் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி. கையத்தட்டு. அதான் கிறிஸ்டியன் லைஃப். பாருங்க 1963 பாருங்க 1963 இதே 63 தடவை நீ சொல்லிட்ட. ஆனா ஒரு நல்ல தேவ மனுஷன் எப்படி தொடங்கணுமா, நேற்று இரவு கர்த்தர் எனக்கு தரிசனமாகி அப்படி வரணும். அவன் தான் லைவ்ல இருக்கான்னு அர்த்தம். லைவ்ல இருக்கான் வரும்போது அப்படின்றான் பாருங்க, லைவ்ல இருக்கிறான். நான் ஷூவை கலட்டும் போது ஹேகின் சொல்லுவாரு, ஷூவை கலட்டும் போது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அடுத்த ஷூவை கலட்டவே இல்லை, அப்படி 20 நிமிஷம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தங்க ஆஃபரிங் அவர் சொன்னாராம், 100 மடங்கு அவனை தேவன் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு அந்த சாக்ஸை கலட்டினானா. கர்த்தர் சொன்னாராம், இப்படி பைபிள் எங்கேயாச்சும் நான் சொல்லியிருக்கிறேன்னா அவன் தொடங்கி அவனை எப்படி நான் ஆசீர்வதிப்பேன், நிரம்பி வழிதல் என்றால் 100 மடங்கு என்றால் என்ன, நான் 100 மடங்கு வாக்கு பண்ணேன்னா நிரம்பி வழிதல் வாக்கு பண்ணேனா, நிரம்பி வழிதல்னா என்ன அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் பேசினாரா. அவர் சொல்கிறார், ஒரு சாக்ஸை மட்டும் கழட்டி இன்னொரு சாக்ஸை கழட்டாமே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்கெல்லாம் லைவ்ல இருக்கிறவங்க. The more you hear the voice of God, the more you have a strong faith. You will be a man of difference. நீங்க மட்டும் வித்தியாசமானவனா இருப்பீங்க. 100 பேர் சுத்தி பயந்து இருந்தால் நீ ஒருத்த மட்டும் உங்கள் ஒருவன் இருதயம் கலங்காதிருப்பதாக. தளபதி. ஆமென். தலையோடு இணைக்கப்பட்டவர்கள் தளபதியாயிருப்பார்கள். சும்மா என்னைக்கோ சொன்ன பிபிஎஸ்ல சொன்ன வசனத்தை வச்சுக்கிட்டு எங்க 2-3 பேர் வாசமா இருக்கிறீங்களோ, இதைத்தாலடா 20 வருஷமா ஜெபிக்கிறப்ப தொடங்குறீங்க. 100 கிறிஸ்தவன்ல 98 பேர் தொடங்கும் போது எப்படி தான் தொடங்குறான், எங்கே 2-3 பேர். ஏன்னா பிபிஎஸ்ல சொல்லி கொடுத்தது இப்படி 2-3 பேர் சொல்லியே சர்ச்சில் எல்லாருமே 2-3 பேராகவே மாறிட்டாங்க. ஏன்னா வாயில் என்ன அறிக்கை வருதோ அதுதானே வரும். அப்போ நேற்று படித்த வசனத்தை சொல்லு ஜபத்தில், இன்னைக்கு என்ன பேசினார் சொல்லு, இடையில எந்த வசனம் பேசலையா. இப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறோன்னு பேசினேன்னா இன்னைக்கு நைட்டு உங்கள் பேர் எப்படி இருக்கணும், தொடங்கும் போதே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்படி தொடங்கும். இவன் தான் டெய்லி ஒரு குழம்பு வைக்கிறவன். சிலர் இருக்காங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் முட்டை குழம்பு. இல்லை நீ ஒன்றே டக்குன்னு தீர்க்க தரிசி இவர் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாம் கும்முன்னு நம்ம போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படி யோசிக்கிறதுக்கு ஆமாம் வேலையே இல்லை. சிலருக்கு 2 குழம்பு, புளிக்குழம்பு முட்டை குழம்பு, இப்படி 2 குழம்பு வச்சுட்டு இதையே போட்டு கொள்ளுவாங்க. அது என்னன்னா ரிட்டன், அதாவது சிஸ்டமில் போகிறது. இதில் போகிறது சிஸ்டம் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ். புக்கோட இல்லை, ஆத்தரோட. வேதத்தை என்று கடைசியாய் படித்தீர்கள் என்ற கேள்வி நான் கேட்க மாட்டேன். கடைசியாய் என்றைக்கு அவர் சத்தத்தை கேட்டீர்கள் என்கிற கேள்விதான் நான் உங்களுக்கு உண்டாயிருக்கிறேன். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வைத்து பிசாசு உங்களை ஏமாத்தலாம். 2 முறை இயேசு சொன்னார், எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார். அதோட ஆஃப் ஆகி ஒளிஞ்சிட்டான். 3வது வரும்போது அவனும் எழுதியிருக்கிறதேன்னா, அவன் எழுதியிருக்கிறேன்னு சொன்னா பாருங்க, இவர் சொல்லி இருக்கிறதுன்றாரு. எழுதப்பட்ட வார்த்தையை மட்டும் வச்சு நீங்க வாழ்க்கையில மூவ் ஆயிட முடியாது. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தையில வேற வார்த்தையும் இருக்கும். அதை கொண்டு வந்து பிசாசு பேசுவான்ல. அப்ப காலையில் நீங்க கேட்டுட்டு வந்திருப்பீங்க பாருங்க, ஸ்போக்கன் வேர்டு. அப்ப சொல்லுவீங்க அது எழுதி இருக்கு, ஆனா என்கிட்ட இப்படித்தான் சொல்லி இருக்கு. ஆமென். The power of spoken word. Be connected with the author. Be connected with the Holy Spirit. உன் மனைவியை நீ நேசிக்கும் போது அவளுடைய செயல்களின் அடிப்படையில் அவளை நேசிக்காதே. அப்போ லவ் கான்ஸ்டன்டா இருக்காது. அவளை நேசிக்கிறதுக்கு கடவுள் சொல்ற, கர்த்தர் சொல்ற வார்த்தையின் அடிப்படையில் நேசி. அவர் சொல்லுவாரு, போய் ஒரு கிஸ் பண்றா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா உடனே போய் ஒரு கிஸ் பண்ணிடணும். இப்படி நீ எல்லாமே அவர் சத்தத்தை கேட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் லவ் கான்ஸ்டன்டா இருக்கும்.
அந்த டீட்ஸை பார்த்து, ஆக்டிவிட்டீஸை பார்த்து, செயல்களை பார்த்து ஜெர்க் ஆகாது. இன்னைக்கு நம்ம எல்லார் லவ்வும் இப்படி ஜெர்க்காகிற காரணம் we are following their செயல்கள். ஆனால் நான் என் லவ் வந்து ஒரு நபர் மேலே வைக்கும்போது அந்த நபருடைய செயலின் அடிப்படையில் வைத்தா அந்த லவ் அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவன் சொன்னதின் அடிப்படையில் இருக்கும் என்றால் இறங்கி போடான்னு வரை இறங்கி போயிடணும், சிரிச்சிடானா சிரிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் வட இந்தியாவிலே போய் நான் இரத்த சாட்சியை மறிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சாட்சியம் வேணாம், நீ முதல் போய் கீழ்ப்படிந்து இல்லை இது என்னால் முடியாது. சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு உனக்குறாவிட்டால் நீ ஒண்ணுமே இல்லைன்றாரு. ஒண்ணுமே இல்லைன்றதோட அசிங்கமான வார்த்தை ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ரத்த சாட்சியா சாகுறேன். இவங்கெல்லாம் போய் பொண்டாட்டிட்டு இறங்கி போய் பேச சொல்லுங்க. என்னங்க ஈகோ. அப்ப சுயம் உள்ள படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியில் ரத்த சாட்சிய கத்த சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் நீ ஒண்ணுமே கிடையாது. இது கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களா? when you follow the voice of God, this is nothing. அதான் சொல்றேனே, if you follow the voice of God, the people who are loved by you will be under your control, but you will not be. அதை பற்றி எனக்கு பேசுனேன் நான். நீ அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. கண்ட்ரோல் என்ன தெரியுமா? இப்போ நான் கோவப்பட்டேன்னா நீங்களும் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏன் கண்ட்ரோலில் இருக்கீங்க. உங்களை இப்போ நான் நினச்சா கோவப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் என் கண்ட்ரோலில் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் மட்டும் கோவமே படாமல் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் கண்ட்ரோல்லே நான் இல்லைன்னு அர்த்தம். கை தட்டுங்க. ஆமே. கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படின்னா சட்டி பறந்து வந்தாலும் யார் ஐன்ஸ்டீனா யாரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை சொல்லுவாங்களே, சாக்ரட்டிஸா சயின்டிஸ்ட் ஃபிலாசபரா? ஆமாம். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குமா அந்த டம்முன்னு அந்த அம்மா பானையெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்து இவர் கண்டுக்கிறாம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஈத்தப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டீ கழுவுன பாத்திரத்தில் தண்ணி ஒன்று சலாச்சு மூஞ்சில் ஊற்றிருச்சான். அது நான் என்ன சார் அப்படின்னா, இவ்வளோ நேரம் இடி இடிச்சிச்சு, இப்போ மழை பெஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் யாருன்னா கண்ட்ரோலில் இல்லாத ஆட்கள். இஃப் யூ ஆர் அண்டர் த ரைட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட், யூ வில் நாட் பி அண்டர் எனி அதர்ஸ் கண்ட்ரோல். ரொம்ப ஈஸியானது திருமண வாழ்க்கை, ரொம்ப எளிமையானது கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப ஈஸியானது ஃபெய்த்து. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கொடுக்குறாருல, அவங்கெல்லாம் பெரிய போதகர் நீங்கள் நினைக்கிறீங்களே. இன்னைக்கு உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஒரு வாத்தியார் வந்து இந்த கணக்கு ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாருன்னா அவர் நல்ல வாத்தியாரா? அதெல்லாம் ஈஸியாக அப்படின்னவரும் நல்ல வாத்தியாரா? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டம் பிரசங்கம் பண்ண இவங்கெல்லாம் நல்ல வாத்தியாரே கிடையாது. மனசில் வச்சுக்காங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கை அல்ல அப்படி பேசினா ஏன்னா பாவம் ரொம்ப அடிபட்டிருக்காரு வாழ்க்கையில். இவர் வந்து ஆவியானவரோட சேர்ந்து ஜெயிக்கவே இல்லை. ஆனால் வந்தவன தம்பி, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கையை தட்டுங்க. சொன்னது யார்? பவுல் அல்ல, பேதுரு அல்ல, யாக்கோபு அல்ல, சாட்சாத் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெதுவானது, என்னுடைய நுகம். கையை தட்டுங்க. ஆமென். இதே போதும் நினைக்கிறேன். இதே போதும். இன்னைக்கு ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான பிரசங்களை எரேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லுங்க. அவர் நுகம் மெதுவானது, அவர் சுமை லகுவானது. மெதுவானது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. லகுவானது. திரும்ப சொல்லுங்க. மெதுவானது, லகுவானது, மெதுவானது, லகுவானது. ஐயா, வட இந்தியாவிலேருந்து அவர் இப்படி சொல்லிட்டாரு, தென்னிந்தியாவிலேருந்து இவர் இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்லிட்டாரு. உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு, மெதுவானது லகுவானது. இன்னும் நம்ப முடியலையா? ஏன் ஆமேன் வர மாட்டேன்ட்டு? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லையே. நீ கேட்ட செய்தி சரியில்லையே. நீ எதை கேட்டீங்களோ அது இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு.
இப்ப புதுசா இதை கேளுங்க, இன்னையிலிருந்து இது ஆக்டிவேட் ஆகும். மெதுவானது லகுவானது. விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது சொல்லுங்க, லகுவானது சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழ்வது லகுவானது. கீழ்ப்படிதல் லகுவானது. ப்ராஸ்பரிட்டி லகுவானது. ஆரோக்கியமான வாழ்க்கை லகுவானது. நமக்கு எல்லாத்தையும் லகுவாக்குறதுக்கு தான் கடினமானதை இயேசு சிலுவையிலே முடித்தார். நம்முடைய பாடுகளை, என்ன பாடுகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பட வேண்டிய பாடுகளை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பட வேண்டிய பாடுகளை, கீழ்ப்படிவதற்கு நீங்கள் பட வேண்டிய பாடுகளை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பட வேண்டிய பாடுகளை, பாடுகள்னு உலகப்புறமான வாழ்க்கை மட்டும் எடுக்கக்கூடாது, ரிலீஜியஸ் பாடுகள் இருக்கிறது. நம்முடைய இந்த ரிலீஜியஸ் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். ஆமென். விசுவாசத்தை படிக்கும்போது ரொம்ப முக்கியமான மேட்டரை பேச போறோம். வாழ்க்கையில் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்பவே பாதி பேர் சேர்க்கையில் போயிடுவாங்க. நான் என்கரேஜ் பண்றதுக்கு பேசல, பைபிள் சொல்றத அப்படியே பேசினா அதான். faith is a substance, you can feel it, you can touch it. அதனால தான் தைரியமாக பேசினாங்க. you can develop your faith, you can extend the faith boundary. நீங்கள் விரும்பினால் அதை அதிகப்படுத்தி கொண்டே போக முடியும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை பற்றி பைபிள் சொல்லுது, பிசாசாவின் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். வாசிங்க எபேசியர் 6. பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக. பார்த்தீங்களா, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்கன் யாரு? பிசாஸ். அக்னி ஆஸ்திரம் என்ன? வியாதி, பிரச்சனை. திடீர்னு உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, திடீர்னு உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு, இப்படி சூழ்நிலை இருக்கு, இது நடக்காது, அப்படியா இப்படியா, இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மேல வர அக்னி ஆஸ்திரம். பைபிள் சொல்லுது, அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட தக்கதாய். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன? பிசாசேர் அக்னி ஆஸ்திரத்தை எல்லாம் நீங்க நினைச்சா புஸ்வானமா மாத்த முடியும். மிகப்பெரிய டாக்டர் சொல்லி இப்படி அப்படின்னு ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது, இது பிசாசனவன் எய்கிற அக்னி ஆஸ்திரம். நீங்க நினைச்சா எல்லாம் சொல்லுங்க, இந்த அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போட முடியும். டாக்டர்ஸ் தங்களுடைய வார்த்தைகளை மறுபடியும் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதங்களை நடைபெற வைக்க உங்களால் முடியும். இந்த வருஷத்தில் மட்டும் எத்தனை லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் தங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை, ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்படி இல்லை, சுகமாயிருச்சுன்னு உலகத்தில் எந்தெந்த மூலையிலே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், எத்தனை லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் தங்கள் சொன்ன வார்த்தை திரும்ப வாங்கியிருக்க மாட்டாங்க? இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 4 பேர் 5 பேர் வேறு வேறு கேஸு டாக்டர்ஸ் இப்படி சொல்லிவிட்டு அடுத்த தடவை பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்தில் ஒரு 5 இடத்துல நடந்திருக்குன்னா, இந்த உலகம் எங்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே உங்களுக்கு நடக்காதுன்னு நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைகள் வந்தாலும் அந்த வார்த்தைகள் திரும்ப பெறத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். டாக்டர் சொல்கிற பொய் நான் சொல்ல வரல, டாக்டர் சொல்கிற ஃபேக்ட். ஆனால் பைபிள் சொல்கிறது ட்ரூத்து. ட்ரூத் வேற, ஃபேக்ட் வேற. ட்ரூத் கேன் சேஞ்ச் த ஃபேக்ட். ஒரு மனிதன் காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னால் அது ஃபேக்ட். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு மாத்திரை எடுத்து போடுறீங்க, அந்த மாத்திரை என்னது? ட்ரூத்து. இந்த ட்ரூத்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த ஃபேக்ட். அப்படித்தான் காய்ச்சல் அடிக்குதா உண்மை, ஸ்கேன் சொல்லுதா உண்மை, இவையெல்லாம் ஃபேக்ட். ஆனால் அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் என்பது ட்ரூத். when you receive the truth you can change the fact. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை நீங்கள் அவித்து போட முடியும். என்ன அக்னி ஆஸ்திரமா இருக்கட்டும்,
ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு வந்திருக்கா, அது ஒரு அக்னி அஸ்திரம். பண பிரச்சனையாக இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி இருக்கலாம், லைஃப்பை பற்றி இருக்கலாம், பார்ட்னரை பற்றி இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஒரு அக்னி அஸ்திரம் எஞ்சிருக்கான் பிசாசு. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சா இந்த வெடியை புஸ்வானமாக மாற்ற முடியும் என்று வேதம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:16 படி உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அக்னி அஸ்திரங்களை அவித்து போட முடியும். நேற்று உங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நீங்கள் மாற்ற, சத்தமாக சொல்லுங்களேன். நான் என்ன முடிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் முடிங்க, உங்களால் முடிக்க முடியும். ஸோ நேற்று வந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நீங்கள் மாற்ற முடியும். இன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டை நாளைக்கு நீங்கள் மாற்ற, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்போ உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்ற. ஆமென். உங்களுடைய எதிர்மறையான காரியங்களை கேன்சல் பண்ண கையை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யூ கேன் கேன்சல் ஆல் டிமானிக் ஒர்க்ஸ். உங்க லைஃப்ல நீங்க டெலீட் பண்ண முடியும். டெலீட் இன் ஜீசஸ் நேம். ஐ டெலீட் தி சிக்னஸ், டெலீட் தி டிசீஸ், டெலீட் இயேசுவின் நாமத்திலே எல்லாத்தையும் மாத்துறேன். பைபிள் சொல்லுது, எபேசியர் 6:16 சொல்லுது, அக்னி அஸ்திரத்தை அவித்து போட முடியும். நேற்று பார்த்தா இருந்துக்கும், இன்னைக்கு பார்த்தா அது இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்னி அஸ்திரங்கள் இப்போ ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு அக்னி அஸ்திரம் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இப்போ இந்த நைட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா 200 அக்னி அஸ்திரங்களை புஸ்வானமாய் மாற்ற இந்த இரவு வேளையில் முடியும். அக்னி அஸ்திரங்களை அவித்து போட முடியும், முடியும். சேமன். அப்ப அக்னி அஸ்திரத்தின் கண்ட்ரோல்ல நீங்க இல்ல, உங்க கண்ட்ரோல் தான் அது இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக உங்களுக்குள்ள வேற வேற காரியங்களை பேச பிசாசு முயற்சி செய்வான். வேற வழி இல்லை, அவன் அப்படிதான் பேச பார்ப்பான். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்ன அது அணுகாது சார், என்ன அணுகாது சார். இப்போ நீங்கள் உங்களை தனித்துவம் வாய்ந்தவராக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். விசுவாசத்தில் ஒரு பெரிய பங்கு என்னன்னா, உங்களை எல்லாரையும் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நடக்கிறது நடக்கும். ஆனால் என்னைக்கு உங்களை தனியாக ஸ்பெஷலாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஸ்பெஷலானது நடக்கும். என் 16 வயதில் நான் கேட்ட செய்தி, யூ ஆர் த மேன் ஆஃப் டிஃபரன்ஸ். டேனியலை பற்றி ஒருத்தர் எடுத்தார். அந்த நாள்லேருந்து நான் ஒரு வித்தியாசமானவன், எல்லோரையும் போல் நான் கிடையாது, நான் விசேஷமானவன், தேவனுக்கு நான் விசேஷமானவன், என்னுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அவ்வளவு சீக்கிரத்தில் அருமையானதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. ஆமாம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது நகையை போட்டு வரீங்க, தெளிவாக கழட்டி வச்சுட்டு தான் வரீங்க. ஆனால் கல்யாண வீட்டுக்கு போகும்போது அதுக்கு மாட்டுறீங்க. வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் ரொம்ப அருமையானதை வெளியே எடுக்கிறீங்க. அப்போ பரிசுத்தவான்களின் மரணம் சாதாரணமானது இல்லையா, அருமையானது. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே எடுக்கவே. நல்லா தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க சார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் அருமையானவர்கள், நீங்கள் அவருடைய பார்வைக்கு விசேஷமானவர்கள். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது தான் ஃபெய்த்தே ஆப்ரேட் ஆகும். ஏதோ ஆட்டு மந்தையில் ஒரு ஆள் கிடையாது, நான் வேற. எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அந்த ஆயுதம் உருவாக்கப்படும் இடத்திலே அவன் மடியிலே வெடிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். In the name of Jesus. எந்த ஆயுதமாக இருந்தாலும் எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். நான் விசேஷித்தவன். ஆமாம், இந்த ஃபெய்த்து உங்களுடைய அக்னி அஸ்திரங்களை அவித்துடுமா. எபிரேயர்லேருந்து வழக்கமாக நம்ம வாசிக்கிற வருஷ பிரகாரம் வாசித்துட்டு வரோம். எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எதான் சொன்னேன், விசுவாசம், ஃபெய்த் இஸ் a substance அப்படின்னு வாசிச்சு பார்த்தோம். ஓகே. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, தேவன் முன்னோர்களுடைய எதுக்கு சாட்சி கொடுத்தாரு? அவங்க ஜெபத்துக்கு சாட்சி கொடுத்தாரா? சொல்லுங்க சார். முன்னோர்களுடைய பரிசுத்தத்துக்கு சாட்சி கொடுத்தாரா? சொல்லுங்க சார். முன்னோர்களுடைய டிசிப்ளினுக்கு சாட்சி கொடுத்தாரா? ஒரே ஒரு விஷயத்தான் சாட்சி கொடுத்தாராம். என்ன தெரியுமா? முன்னோர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். மார்க்கு
தேவன் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்னு எதை வச்சு தெரியுமா பிரித்தார்? அவன் தேவனை நம்புகிறான் பாருங்க, அதை வச்சு தான் சார் பிரித்தார். ஸோ சார் நீ எவ்வளோ நேரம் ஜோமுன்றீங்க, அதெல்லாம் அடுத்தது சார். ஆனால் அதுக்கெலாம் அவர் சாட்சியத்தை கொடுக்குறதே கிடையாது சார். அவர் ஒரே ஒரு விஷயத்தை சார் சாட்சி கொடுக்குறாராம். என்னென்னா விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். இப்போ நீங்கள் ஹை மார்க்கு, ஹை ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, லாஸ்ட் ரேங்க்குன்னு எதை வச்சு தெரியுமா? உங்கள் ப்ரேயரை வச்சுலாம் கிடையாது சகோதரி. சகோதரி பக்கம் தான் நிறையா சொல்லணும். உங்கள் ப்ரேயரை வச்சு கிடையாது சகோதரி, உங்கள் ஃபெய்த்தை வச்சு தான் சார்.